மினி பிளாக் வாட்டர்மெலன் ஜிஞ்சர் பக் எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா? இதுல ஸ்வீட்டா இருக்க வாட்டர்மெலனை துண்டு துண்டா வெட்டி ஜூஸா அரைச்சு வச்சிருக்கணும். இப்ப ஜிஞ்சர் பங்க் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம். பாட்டில்ல பாதி அளவு தண்ணி ஊத்திட்டு ஒரு விரல் அளவு இஞ்சி துண்டு போட்டுக்கணும். 3 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 3 நாள் அப்படியே வச்சிடணும் வெளியில. 3 நாளுக்கு அப்புறம் செம்மையா ஜிஞ்சர் பங்க் ரெடியா இருக்கும். இந்த ஜிஞ்சர் பங்க்ல 1 கப், அப்புறம் வாட்டர்மெலன் ஜூஸ்ல 1 கப், ரெண்டையும் சம அளவு மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டில்ல ஊத்திக்கணும். இப்ப கேஸ் போகாத இந்த பாட்டில் தான் யூஸ் பண்ணோம். உங்களுக்கு ரியல் வாட்டர்மெலன் சோடா கிடைக்கும். இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி பாட்டில்ல ஊத்துன அப்புறம் ஒரு நாள் வெளியில அப்படியே வச்சிடணும். நல்லா ஃபார்ம் ஆகி லைட் சோடா ஃபீலும் வரும். நான் கொஞ்சம் சீக்கிரமாவே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சேன். அதனால சோடா ஃபீல்லாம் இல்லாம நார்மல் வாட்டர்மெலன் டேஸ்ட் தான் இருந்துச்சு. தெரியும் கேஸ் ஃபுல்லும் அப்படியே மேல வர மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு நாள் வெளியில வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு பார்க்கலாம்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். லாஸ்டா கொஞ்சம் மொக்கையாகி நல்லா இல்லாம போய் மாதிரி ஆரஞ்சு ஜூஸ்ல பண்ணி செம்மையா இருந்துச்சு. குடிச்சிருந்துச்சுன்னா ஏர் ஃபேமிலியை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம ஃபாலோ பண்ணிக்கோங்க.